கன்னிராசி நேயர்கள் எப்போவுமே புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாகவும் எதையும் புதிய திட்டத்தோடையும் செயல்பாடோடையும் செய்யக்கூடியவங்களாகவும் மனோதிடம் உள்ளவங்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க தான் கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு குரு பார்வை அமைப்பு நல்லா இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ல் சனி உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசியவே வேறு பார்க்க போகிறாரு. ஸோ ராசியவே சனி பார்க்குறாருங்கும் போது சின்ன சின்ன உடல் உபாதைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு தாமதமான திருமணம், தள்ளிப்போன திருமணம், திருமண தடை அதிகமாக இருந்தவங்க, 4-5 வருஷங்களாக தேடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்களுக்குமே எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்குமே திருமண விஷயம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்லாயிருக்கும் இந்த வருஷம். குழந்தை பாக்கியம் அதே மாதிரி தாமதமானவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மருத்துவ ரீதியாகவும் போகலாம். உங்களுக்கு நார்மலாகவும் கிடைக்கிறதுக்கான உடல் அமைப்பு இருந்தாலும் நார்மலாகவும் குழந்தை கிடைச்சிரும். தள்ளி போகிறவங்களுக்கு கூட உங்களுடைய புதிய புதிய படிப்பு விஷயங்கள், கல்வி விஷயங்கள்லாம் நல்லா இன்னும் நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய சூழ்நிலை. நிறைய பட்டப்படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தந்தைக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் வரலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையின் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 12ல் இருக்கக்கூடிய கேது, 6ல் இருக்கக்கூடிய ராகு தூக்கமின்மை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் நிம்மதியான தூக்க அமைப்பு அப்படின்றதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை இருக்குது. ஸோ ஒரு முயற்சி, ஒரு வெற்றி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 6ல் ஒரு பாவகிரகம், அதாவது உபஜயஸ்தானங்களில் ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னாவே அதை ஒரு வெற்றியை நோக்கி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தருவாங்க. அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு திருமணம் தாமதமான சீக்கிரம் திருமணமாகும். தேர்வு எழுதணும்னா சீக்கிரம் தேர்வு எழுதி நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. விளையாட்டுத்துறையில் வெற்றி, வழக்கு வியாஜியங்கள் இருந்ததுன்னா அதில் வெற்றிகள் அடையக்கூடிய சூழ்நிலை. நல்ல புத்திரபாக்கியம் சக்ஸஸாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி எது எடுத்தாலும் நல்ல வெற்றிகரமாக வரக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய புதிய முயற்சிகளும் புதிய திட்டங்களும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருஷம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 6ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு பகவான் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பெருகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். எதிரி பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து இந்த வருஷத்தை நல்லபடியாக கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. கன்னிராசி நேயர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கண்ணீர் சிந்தும் ராசி கன்னிராசியான்ற ஒரு பழமொழி கூட இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு அமையலை, கிடைக்கல, சிரமமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற நினச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த துறையில், அதை சார்ந்த விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதனால் பராபவ வருஷம் கன்னிராசி நேயர்களுக்கு 50% நல்ல ஒரு வாய்ப்பாகவும் 50% கொஞ்சம் தொந்தரவான சூழ்நிலையாகவும் இருக்கும். சகோதர வழியில், அதாவது மன கஷ்டங்கள், உறவுகள் மேம்பாடு இல்லாமல் இருக்கிறது, 2 பேத்துக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் இருந்தது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் சகோதர ஒற்றுமை நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். சிறுதூர பயணங்கள், உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே நல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. நினைச்ச இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் கிட்ட நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. துணைக்கிட்ட பிரிந்த தம்பதியராக இருந்தால் கூட இந்த வருஷம் நல்லா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. எப்போவுமே பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னாக்க ஒரு தொழில் விஷயமாவோ, ஒரு ஏதாவது ஒரு மற்ற ஒரு இடம் வாங்குறீங்க, 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாகவும் ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த பார்ட்னரோட ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் 2 நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் நல்லா இருக்கா, 2 பேர்த்தோடைய திசா புத்திகள் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் விஷயம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொலைதூர கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதும் நல்லாயிருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு 50% நல்ல அமைப்பும் 50% ஒரு சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டாக கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.